This video sponsored by BuyMart. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கேரளாவில் அதிகரிக்கும் பேய் வீடுகள், வாங்க ஆளில்லாமல் கிடக்கும் நிலங்கள், அள்ளிப்போட சான்ஸ். கேரளா ஒரு நூதன பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறது. கடவுளின் தேசம் என்று தங்களுக்கு தாங்களே பெயர் சூட்டி மற்றவர்களின் மத்தியில் பெருமை காட்டிக்கொண்ட கேரளா மக்களின் வீடுகள் இப்பொழுது பேய் வீடுகளாக காட்சியளிக்கின்றன. அவர்களின் நிலங்களை வாங்குவதற்கு ஆள் இல்லை. அடிமட்ட விலைக்கு கூவி கூவி பார்த்தாலும் கொள்வோர் இல்லை. உதாரணத்திற்கு ஜார்ஜ் குட்டி கதையை பார்ப்போம். 2000களில் தொடக்கத்தில் குடும்பத்துடன் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார். இப்பொழுது அவர் மற்ற வெளிநாடுகளில் வாழ் மலையாளிகளை போலவே ஒரு பிரச்சனையை சந்தித்திருக்கிறார். அது வேறு ஒன்றுமில்லை, கேரளாவில் உள்ள தங்கள் சொத்துக்களை விற்பதில் ஏற்படும் கஷ்டம்தான் அது. ஜார்ஜ் குட்டிக்கு கேரளாவில் ஃபோன் குன்னம் பகுதியில் 1/2 ஏக்கர் நிலம் உள்ளது. ஏதாவது பிள்ளைகள் அமெரிக்காவில் நல்ல வேலைகளில் உள்ளார்கள். கேரளாவில் உள்ள நிலத்தை பற்றி அவர்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. இதனால் நிலத்தை விற்கலாம் என்று ஆட்களை தேடினால் அங்கு யாரும் வரவில்லையாம். மலையாளிகள் நடுவீட்டு நாடு சென்று வாழ்வதில் பலைநபர்கள். 2000களில் தொடக்கத்தில் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் குடிபெயர்ந்த பல மலையாளிகளில் அங்கேயே நன்றாக செட்டில் ஆகிவிட்டதால் கேரளாவில் உள்ள தங்கள் நிலங்களை விற்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அடிமட்ட விலைக்கு கேட்கிறார்கள். சமீப காலமாக வெளிநாடு போல மலையாளிகளில் இன்னும் விற்பனைக்கு தேடவில்லை. ஆனால் வருங்காலங்களில் அவர்களுக்கும் இதுதான் நிலைமையாக இருக்கப் போகிறது. ரப்பர் விலைக்கு வீழ்ச்சியடைந்திருந்தால் நில விலைகளும் கடுமையாக குறைந்துள்ளன என்பதுதான் இதற்கான அடிப்படை காரணம். இதன் காரணமாக வெளிநாட்டில் குடியேறி மலையாளிகள் தங்கள் நிலங்களை விவசாயிகளுக்கு குத்தகைக்கு விடுகின்றனர். 2010-11களில் ரப்பர் விலையை உச்சத்தில் இருந்தபோது 1 ஏக்கர் ரப்பர் தோட்டத்தின் விலை 1 கோடியாக இருந்தது. தற்பொழுது அது 40-45 லட்சமாக குறைந்துள்ளது. கிராமப்புற பாதை உள்ள நிலங்களின் விலை 50-60 லட்சத்திலிருந்து 20-30 லட்சமாக குறைந்துள்ளது. இந்த விலையில் கூட வாங்குபவர்கள் கிடைப்பது கடினம். திருவனந்தபுரத்தில் உள்ள இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மைக்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இயக்குனர் KV ஜோசப், தெற்கு நாடுகளில் குடியேறிய கேரளக்காரர்கள் தங்கள் சொத்துக்களை அடிமட்ட விலைக்கு விற்கும் நிலை ஏற்படும். கேரளாவில் சமூக பொருளாதார சூழ்நிலையில் பெரிய மாற்றம் ஏற்படும் என்றார். மத்திய கேரளாவில் ஏற்கனவே பல பேய் வீடுகள் உள்ளன. அவை விரைவில் விற்பனைக்கு வரும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நியூ இந்தியா எக்ஸ்பிரஸ் நாளிதழில் இது தொடர்பான கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.